காணாமல் போன குட்டி பையனை ஹீரோயின் எப்படியோ கண்டுபிடிக்கிறா. அதே இடத்துக்கு ஹீரோவும் வந்திருப்பான் அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இந்த குட்டி பையனை கடத்தினவங்களுக்கு ஹீரோ பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறான். அதே இடத்துல ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் ஹீரோயின் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படி சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட சிஸ்டரே ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி ப்ரூஃபோட காட்டிடுறா. ஹீரோயின் தான் உங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போய் பேசலான்னு போகிறப்ப ஹீரோயின் பலார்னு ஒன்று வச்சிடறா. அந்த குழந்தையும் போய் நீங்கள் தான் என் அம்மாவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறப்ப நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதெல்லாம் முதல்ல வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினோட சிஸ்டருமே ஏன் இப்படி சொல்கிற, நமக்கு குழந்தை பிறந்ததும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நான் தானே கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. பட் ஹீரோயின் அதை கேட்குற மாதிரியே இல்லை. அதனால அந்த குட்டி பையன் கோச்சிட்டு வெளியே ஓடிடுறான். கடைசியில் வெளியே போய் 3 பேரும் பிளான் போடுறாங்க. லியோக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவன் முன்னால் இறந்தே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் உடஞ்சி போய் அழுகிறப்ப கரெக்டாக அந்த குட்டி பையன் பின்னாடி இருந்து வந்துடுறான். ஹீரோயினும் ஒத்துக்கிறான், நான் தான் உன்னோட அம்மான்னு. ஹீரோயினுக்கும் உடம்பு சரியானதும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க.